அப்ப இன்றைக்கு நாங்கள் அருளுடைமையில மூன்றாவதும் நாலாவதும் குறளும் பொருளும் சொல்ல வேணும். சரி, அது உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா நினைக்கிறேன். ஏன்னா விளங்குமா இல்லை கொஞ்சம்? இனி பாடமாக்குறதுக்கு சொல்லுவேன், கேளுங்கோ, பிறகு நாங்கள் கேட்போம். சரியோ? மூன்றாவது குறள் தேசிங்கன்னு சொல்லுங்க அப்போ. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். புகழ். புகழ் என்ன? அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். புகழ் என்றா என்ன? கல். கல் தெரியுமல்லோ? கல் என்றது புகழ். கல் தெரியுமல்லோ? கல் புகழ். புகழ் என்றா என்ன? உள்ளுக்கு போறது. போதல், புகுதல். புகுதல். ஓகே, புகுதல். புகுதல் என்றா என்னன்னு சொல்றலாம்? ஆந்திரே தாலமே புகழ் என்றா புகுதல். தமிழில் என்ன சொல்றது? புகுதல். புகுதல். வீடு புகுதல். அங்க போய் உள்ளுக்குள்ள போறது. மனைஜோ. அப்ப என்ன சொல்லப்படுது? அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்று சொல்லி சொன்னால், அருள் பொருந்திய மனம் உடையவர்களுக்கு உடையவர்கள் வழியாகளுமோ, அருள் பொருந்திய மனமுடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இருள் பொருந்திய தீயவர்களோடு ஒன்று சேராமல் எப்பொழுதும் விலகியே இருப்பார்கள். மகிஷோ. நல்ல நல்ல ஆக்கள். அருளுடையவர்கள் என்றால் என்ன? நல்ல ஆக்கள், அன்பு. நல்ல அன்போட மற்ற எல்லாரையும் வித்தியாசம் பார்க்காம எல்லாரோடைய அன்பா இருக்கிறத என்ன செய்வினோம்? யாரும் கூடாதாக்களை கண்டால் அவையோட போய் சேர்ந்திருப்பினமோ? இல்லை. அவையில விட்டு சற்று விலகித்தான் இருப்பினோம். அப்போ விளங்கிச்சோ? அதைத்தான் இங்க சொல்லப்படுது. அப்ப என்ன சொல்லப்படுது? அருள் பொருந்திய மனம் உடையவர்கள் வழியா கேளுங்கோ. அருள் பொருந்திய ரமணன் கவனிக்கலாம், புத்திக்குள்ள போட்டு சொல்லணும். அருள் சேர்ந்த மனமுடையவர்கள் எல்லாரும் போட்டுட்டீங்களோ மனசுல? இருள் பொருந்திய. அருள் பொருந்தியவர்கள். இருள் பொருந்தியது என்றால் என்ன? அறியாமை. இருள் என்றால் நல்ல விஷயமும் இல்லை. இருள் பொருந்திய தீயவர்களோடு ஒன்று சேராமல் எப்பொழுதும் விலகியே இருப்பார்கள். எப்பொழுதும் விலகி இருப்பாங்க. விலகியே இருப்பார்கள். என்ன விலகி? எக்கார்த்தே. அப்ப இப்ப விளங்கிச்சோ? இதுதான் எத்தனையாவது? மூன்றாவது. சொல்லுங்க ஜேதுக்கா. மண்ணுயிர் ஓம்பி அருளார்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. சரியோ? இதுல பிரச்சனை இல்லை. மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்று சொன்னால் அது உங்களுக்கு விளங்குதோ? சரி, எதுக்கு சொல்றேன்னு கேளுங்கோ. மற்ற எல்லா உயிர்களையும் காத்து அருள் செய்பவர்களுக்கு அவர்கள் தனது உயிர் பயப்படக்கூடிய வகையில், அஞ்சக்கூடிய வகையிலே தீமை எதுவும் வராது, உண்டாகாது. இனி சொல்றேன். மற்ற எல்லா உயிர்களையும் காத்து அருள் செய்பவர்களுக்கு தன்னுயிர் அஞ்சக்கூடிய தீமை எதுவும் உண்டாகாது. இப்படிதான் நீங்க படமாகும். சரியோ? மற்ற எல்லா உயிர்களையும் காத்து அருள் செய்பவர்களுக்கு தனது உயிர் அஞ்சக்கூடிய தீமைகள் எதுவும் உண்டாகாது. என்றால் என்ன? இப்ப இனி சரி, இப்ப விளங்கி செல்லோ. குரல் என்ற ஒரு சொல்லோட நீங்க சொல்ல போறீங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை என்றால் என்ன? அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. அதை சொல்லுங்க. அருள் உள்ளம் கொண்டவர்கள்
அஹ், இதுக்கு தீய இல்லை 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 இல்லை. எது இல்லை? இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். எது இல்லை? அஹ், தேவர்களுக்கு குரலால சொல்லுங்க. இருள் இப்ப நான் குரலால உங்களுக்கு கேட்கிறேன், குரல் விளங்கி கொள்றதுக்காக நீங்களாய் பாடமா கேட்க கேளுங்கோ. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை என்றால் என்ன? அருள் சேர்ந்தவர்களுக்கு அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு, அருள் மனம் சேர்ந்த மனம் உள்ளவர்களுக்கு, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லுங்க என்னண்டு. இருள் சேர்ந்த அப்ப இதை சொல்லுங்க. அருள் இத அருள் உள்ளம் கொண்டவர்களுக்கு இல்லை. நான் இன்னைக்கு கேள்வி கேட்கிறதா நீங்க பதில் சொல்லுவோம். எது இல்லை? இருள் இருள் சேர்ந்த சேர்ந்த இன்னா உலகம் உலகம் புகழ். புகழ். இப்ப விளங்கிச்சோ? ஓ, ம். அப்ப என்ன இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்றால் என்ன? இருள் சேர்ந்த தீயவர்களோட பகைகள் தீயவர்களோடு ஒன்று சேருதல் இல்லை. ஆம், எது இல்லை? ஒன்று தீயவர்களோட சேருதல் ஒன்று இல்லை. சேருதல் இல்லை. அப்படிதான் இது இந்த குரல்ல அப்படியே சொல்றாரு. சரியோ? ஆம். ஏன்னா நீங்க குரலை சொன்னால் அப்பதான் உங்களுக்கு விளங்க வேணும். அப்ப திருப்பி இன்னொரு அதுக்கு சொல்லுங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை. என்னது? அருள் உள்ளம் அருள் கொண்டவர்களுக்கு இல்லை. எது இல்லை? இருள் இருள் சேர்ந்த சேர்ந்த இன்னா உலகம் புகழ். உலகம் இல்லை. குரலைத்தான் நம்ம சொல்லி சொன்னோம். என்னவோ? இருள் சேர்ந்த இருள் சேர்ந்த இன்னா இன்னா உலகம் உலகம் புகழ். புகழ். இப்ப சொல்லுங்க என்ன மீனிங் அதுண்டு? இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழண்டா? தீயவர்களோட தேவர்களோட ஒன்றா சேர மாட்டாங்க. சேருதல் இல்லை. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு குரலை மட்டும் போட்டுட்டு போடுறோம். சரியோ? ஆம். ஓகே, அப்போ நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் நன்றி டீச்சர். வணக்கம் டீச்சர். நன்றி அப்போ, பாய்.